அனைவருக்கும் வணக்கம். டி நகர் ஸ்டீல் ஃப்ளைஓவர் வேலை ஃபுல்லாக முடிஞ்சு நேற்று செப்டம்பர் 28 இனாகரேஷன் பண்ணதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கரூரில் நடந்த அந்த ட்ராஜிக் இன்சிடென்ட்னால இந்த ஃப்ளைஓவர் இனாகரேஷன் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அநேகமாக இந்த வாரத்துக்குள்ளே இந்த ஃப்ளைஓவர் இனாகரேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க. இந்த டி நகர் ஸ்டீல் ஃப்ளைஓவரோட மொத்த நீளம் 1.2 கிலோமீட்டர். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவரோட இணைச்சிட்டாங்க. அண்ணா சாலை சிஐடி நகர்லேருந்து வர வாகனங்கள் டைரெக்டாக இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவரை பயன்படுத்தி ஆர்காட் ரோட் நுங்கம்பாக்கம் போக முடியும். சென்னையில் கட்டப்பட்டிருக்கிற முதல் ஸ்டீல் ஃப்ளைஓவர் இந்த டி நகர் ஸ்டீல் ஃப்ளைஓவர் தான். இப்போ ரீசெண்டாக இன்னும் 2 ஸ்டீல் ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று சைதாப்பேட்டையிலேருந்து தேனாம்பேட்டை அந்த பகுதியில் அமைக்கப்படுற ஃப்ளைஓவர் ஸ்டீல் ஃப்ளைஓவராக தான் அமைக்கிறாங்க. இன்னொரு ஃப்ளைஓவர் வியாசர்படி ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கணேசபுரம் அந்த பகுதியிலையும் ஸ்டீல் ஃப்ளைஓவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டீல் ஃப்ளைஓவர். தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஸ்டீல் ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து பயன்பாட்டில் ஏற்கனவே இருக்குது. இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவர் சிஐடி நகர்லேருந்து தொடங்கினாலும் நடு பகுதியில் என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற வாகனங்கள் போத்தீஸ் ஹைப்பர் உஸ்மான் ரோடில் அமைஞ்சிருக்க அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் நார்த் உஸ்மான் ரோட்லேருந்து வர வாகனங்கள் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணதுக்கு எக்ஸிட் பாயிண்ட் ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இந்த உஸ்மான் ரோட்டில். அதன் மூலமாக டி நகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணலாம். இதுதாங்க டி நகர் ஸ்டீல் ஃப்ளைஓவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது சிஐடி நகர் பகுதியில் அமைஞ்சிருக்கு. அண்ணா சாலையிலேருந்து வர வாகனங்கள் இந்த என்ட்ரி பாயிண்ட் மூலமாக தான் இந்த டி நகர் ஸ்டீல் ஃப்ளைஓவர் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது டெம்பரரியாக பேரிகேட் போட்டு மூடியிருக்காங்க இனாகரேஷன் பண்ணாதனால. அநேகமாக இந்த வாரத்துக்குள்ளே இனாகரேஷன் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அங்கே இருந்த செக்யூரிட்டி பர்சன்களை கேட்கும்போது 2-3 நாட்கள் கழித்து இனாகரேஷன் பண்ணுவாங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப கால தாமதம் பண்ணாமல் இந்த வாரத்துக்குள்ளே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த மாதம் தீபாவளி வேறு வருது. கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக வரும். எவ்வளோ சீக்கிரம் இனாகரேட் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஓரளவுக்கு டிராஃபிக் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ கவரேஜில் சிஐடி நகர்லேருந்து தொடங்கி உஸ்மான் ரோடில் அமைஞ்சிருக்கிற போத்தீஸ், எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த துரைசாமி ரோடு கட்டாகிற அந்த ஜங்ஷன் வரைக்கும் தான் கவரேஜ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவர் பொறுத்த வரைக்கும் சிஐடி நகர்லேருந்து தொடங்கி உஸ்மான் ரோடில் அமைஞ்சிருக்கிற ஜிஆர்டி அது வரைக்கும் தாங்க இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவர் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவரோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படியே லைவாக பாருங்கள். நடுவில் அந்த என்ட்ரி பாயிண்ட் எங்கே வருது, எக்ஸிட் பாயிண்ட் வரும்போது மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். போன வாரம் இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவரோட உறுதித்தன்மை செக் பண்ணுறதுக்காக ஐஐடி இன்ஜினியர்ஸ் ஒத்துழைப்போட லோட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஃப்ளைஓவர் உறுதித்தன்மையோடு இருக்குதுன்னு சான்றும் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க டி நகர் ஸ்டீல் ஃப்ளைஓவர் ஆக்சஸ் பண்ணதுக்கான என்ட்ரி பாயிண்ட் இங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாக்டாக போத்தீஸ் ஹைப்பர் கடைக்கு ஆப்போசிட்டில் தான் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர வாகனங்கள்லாம் இந்த என்ட்ரி பாயிண்ட் மூலமாக தான் இந்த ஃப்ளைஓவர் ஆக்சஸ் பண்ண முடியும். நடு பகுதியில் ஒரு சின்ன ரோடு மாதிரி அமைச்சிருக்காங்க. அது வெறும் 2 வீலர் ஆட்டோ போகிறதுக்கான ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. அந்த ரோடு வழியே ஃப்ளைஓவர் ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் அந்த ரோடுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்க இந்த ரேம்ப் மூலமாக தான் டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர வாகனங்கள் இந்த ஃப்ளைஓவர் ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாக்டாக போத்தீஸ் ஹைப்பர் கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஆக்சஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு.
இதுதாங்க எக்ஸிட் பாயிண்ட். அதாவது நார்த் உஸ்மான் ரோட்லேருந்து வர வாகனங்கள் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணோன்னா இந்த எக்ஸிட் பாயிண்ட் மூலமாக தாங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கான டவுன் ரேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாக்டாக உஸ்மான் ரோடில் ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், ஆர்காட் ரோட்லேருந்து வர வாகனங்கள் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவர் பயன்படுத்தி இந்த டவுன் ரேம்ப் வழியாக டி நகர் பஸ் ஸ்டாண்ட், பர்கீட் ரோட் அந்த பகுதிக்கு போக முடியும். இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக அண்ணா சாலை போகணுன்னு நினைக்கிறவங்க நார்த் உஸ்மான் ரோட்லேருந்து வர வாகனங்கள் இந்த ஃப்ளைஓவரை கண்டினியூ பண்ணிங்க டேரெக்டாக சிஐடி நகர் வழியாக அண்ணா சாலை போகலாம். ஸோ இதுதாங்க இந்த டவுன் ரேம்ப். எக்ஸாக்டாக உஸ்மான் ரோடில் ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த டவுன் ரேம்ப் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவர் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிஐடி நகர்லேருந்து தொடங்குகிற இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவர் வந்து எக்ஸாக்டாக உஸ்மான் ரோடில் அமைஞ்சிருக்க ஜிஆர்டி அந்த நகை கடைக்கு ஆப்போசிட்டில் அது வரைக்கும் தான் ஸ்டீல் ஃப்ளைஓவரோட பார்ட் இருக்கும். அதுக்கு மேலே ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவரோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. என்ட்ரி பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக போத்தீஸ் ஹைப்பர் கடைக்கு ஆப்போசிட்டில் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர வாகனங்கள் அந்த என்ட்ரி பாயிண்ட் மூலமாக இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து உஸ்மான் ரோடில் ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் ஆப்போசிட்டில் தான் டவுன் ரேம்ப் அந்த எக்ஸிட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நார்த் உஸ்மான் ரோட்லேருந்து வர வாகனங்கள் அந்த எக்ஸிட் பாயிண்ட் மூலமாக வந்து டி நகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணலாம். இதுதாங்க புதுசாக ஓப்பன் பண்ண போகிற இந்த டி நகர் ஸ்டீல் ஃப்ளைஓவர் பற்றின ஒரு சின்ன அப்டேட். இந்த வாரத்துக்குள்ளே இந்த ஃப்ளைஓவர் வந்து இனாக்ரேஷன் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.